ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே. ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டோம். ரீகேப் முடித்த பிறகு ஹோலி லேண்டோட லார்க் M2 மைக்கை பற்றின ஃபுல் ரிவ்யூ நம்ம இப்போ பார்த்துடலாம். உள்ளே என்னென்ன பொருள் இருக்குன்ட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு பாக்ஸை ஒரு 360 டிகிரி ஒன்று பண்ணிவிடுவோம். அப்படியே ஃபுல்லாக திருப்பிட்டு ஓப்பன் மேலே கிடையாது, கீழே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே அந்த ஸ்டிக்கரை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி மேலே அப்படியே பொறுமையாக எடுத்து டாப்பை ஓப்பன் பண்ணால் மேலே ஒரு சின்னதாக கேட்லாக் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்தால் உள்ள மைக் பாக்ஸ், அதாவது ஒரு சின்ன ரேடியோ பெட்டி மாதிரி இருந்துச்சு. ஒரு சி டைப், ஒரு லைட்னிங், 2 ப்ளக்னு சொல்லலாம், கனெக்டர்னு சொல்லலாம். இதை ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 2 மைக், ஒரு ரிசீவர், கேமராவோட ரிசீவர் இருந்துச்சு. மைக் ரொம்ப குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. சைடில் எல்லோ பட்டன், நாய்ஸ் கேன்சலேஷன் அண்ட் ஆன் ஆஃப் பட்டன் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு 3 டாட் இருக்கும். அதுதான் சார்ஜர் இந்த பாக்ஸ்குள்ளே, சின்ன பாக்ஸ்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக யூனிக்காக இருந்துச்சு. இதுதான் கேமராவோட ரிசீவர். இதுவும் ரொம்ப குட்டியாக அழகாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்க்கவே இந்த பாக்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலி இப்போது நான் இந்த மைக்கில் இருந்து தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் கேட்டால் தான் எனக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணுறேன். இந்த பாக்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. பேக் சைடில் USB சார்ஜர் கனெக்டர் இருந்துச்சு. இந்த பவுச்சுக்குள்ளே கார்ட்ஸ் நிறைய இருந்துச்சு. என்னென்ன கார்ட்ஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வாரண்டி கார்டு மாதிரி ஒன்று, ஸ்டிக்கர், என்னென்ன ஸ்டிக்கர் வேணுமோ நம்ம ஒட்டிக்கலாம். ஏன்னா அந்த ஹோலி லேண்டுன்ற நேம் நம்மளுக்கு செட் ஆகலைன்னா இந்த ஸ்டிக்கர்ஸ் எடுத்து நம்ம ஒட்டிக்கலாம். அப்புறம் ஒரு குயிக் கைடுனா இந்த உள்ளே இருக்கிற பொருட்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அப்புறம் பேக்கிங் லிஸ்ட்டு, என்னென்ன பொருள் இருக்குன்னு மொத்த லிஸ்ட்டும் அந்த கார்டுக்குள்ளே இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கார்டு மாதிரி ஒன்று இருந்துச்சு. இதுதான் இந்த கவருக்குள்ளே இருந்த பொருள். இதை நம்ம எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த லைட்னிங் பின் ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணலாம். சி டைப் ஆல் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த 2 பின்னும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் ஹோலி லேண்டுன்னு ஒரு சின்ன பவுச் இருந்துச்சு. அதை வெளியே எடுத்து பார்க்கலாம். வெளியே எடுத்து பார்த்தா பிளாக் கலரில் வேறு லெவலில் இருந்துச்சு. எங்கள் பாட்டி வச்சுருக்க சுருக்கு பை மாதிரியே இருக்குது. அந்த மாடல் தான். ரைட், அந்த சுருக்கு பைக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இது ஏதோ கயிறு மாதிரி மஃப் மாதிரியெல்லாம் இருக்குது. விண்டு, ஐ திங்க் விண்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். விண்டு அதெல்லாம் சுருக்கு பை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டு, இது கேமராவோட பின்னு, கேமராவுக்கு யூஸ் பண்ணுற பின் இருக்குது. அப்புறம் USB கேபிள் சி டைப்போடது. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன கிளிப் மாதிரி இருக்குது. பட்டன் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், கிளிப் மாதிரியும் போட்டுக்கலாம். கனெக்டர் மட்டும் இல்லாமல் இந்த கிளிப்பை வச்சு போட்டுக்கலாம். டைட்டாக இருக்குது, நல்லா சூப்பர் டைட்டாக இருக்குது. அதுலேயும் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. பின் சைடில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம வேணும்னு எடுத்துக்கலாம். ஹோலி லேண்டுன்னு நேமே போட்டிருக்கு. ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. கேப்சூல் டைப்பில் ரொம்ப சின்னதாக நல்லா டைட்டாக வேறு இருந்துச்சு. நல்லா மேக்னெட்டிக் ரொம்ப டைட்டாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த செயின் டைப் மாதிரி, இந்த செயின் அப்படியே கழுத்தில் மாட்டிக்கிட்டு இதில் நம்ம கேமராவை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்ல டைட்டாக இருந்துச்சு, சூப்பர் டைட்டாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம இதில் மாட்டிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக ஒரு சின்ன ஒரு ரோப் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த விண்டு, ஓவரான இந்த நாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு பட்டன் இருக்குது. அது இல்லாமல் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் ஏன் குறை வைக்கணும்னு கொடுத்துட்டாங்க போல். ஏன்னா ஆல்ரெடி இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது, பட் விண்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருக்குன்ட்டு நம்ம இதில் போட்டு பார்த்தா தான் தெரியும். இதையும் போட்டு ஒரு டெஸ்டிங் போட்டுருவோம். அப்புறமா இல்லை என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு தடவை உங்ககிட்ட நான் தெளிவாக காமிச்சிடுறேன். ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஒரு ஃபுல் வியூ கொடுத்துட்றேன் உங்களுக்கு. எல்லாத்தையும்
தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆனால் இது அதோட விலைக்கு ஏற்ற மாதிரி சூப்பர் பொருள். நல்ல கிளாரிட்டியாக இப்போ வந்து நான் வாய்ஸ் என்ஹான்ஸ்லாம் பண்ணவே இல்லை. ஒரிஜினல் வாய்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ போட்டுட்ருக்கேன். அதை வச்சு பார்க்கும்போது இது சூப்பர் பொருள். இந்த வீடியோஸ் மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கண்டிப்பாக தரேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.